சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செங்கோட்டையன் தர்ம யுத்தத்தை தொடங்கிவிட்டார். இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் பேசியதற்கு எதிராக அனைத்து பதவிகளையும், அதாவது மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாக பொறுப்புகள் அனைத்து பதவியும் பறித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது செங்கோட்டையனிடம் இருக்கக்கூடிய 2 பதவி எம்எல்ஏ மற்றும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான். மேலும் 2026 சட்டசபை தேர்தலிலும் வேட்பாளராக செங்கோட்டையன் முன்னிறுத்த மாட்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, இப்பொழுது செங்கோட்டையனின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? நேராக மெரினா கடற்கரைக்கு சென்று ஓபிஎஸ் அவர்கள் நடத்திய தர்ம யுத்தத்தை போல் செங்கோட்டையனும் நடத்துவார். ஏனென்றால் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக சசிகலா இருப்பதும், ஓபிஎஸ் இருப்பதும், டிடிவி தினகரன் இருப்பதையும் நேற்றே நம்மால் பார்க்க முடிந்தது. சசிகலா அவர்கள் கூட கூறியிருப்பார், செங்கோட்டையன் உடம்பில் ஓடுவது அதிமுகவின் உண்மையான இரத்தம்தான் என்பதை நேற்று செங்கோட்டையன் நிரூபித்துவிட்டார். அவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நான் இருப்பேன் என்பதையும் நேற்று சசிகலா அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார். செங்கோட்டையன் மட்டும்தான் கட்சியில் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டாரா என்று கேட்டால், அவருடன் இணைந்து 7 பேரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் விலக்கப்பட்டுள்ளார். சரி, செங்கோட்டையனுக்கு இது தேவைதானா? அதிமுகவில் ஒன்றிணைந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? அவருடைய பதவியை தக்க வைத்து கொண்டிருக்கலாமே. எதற்காக செங்கோட்டையன் தானாக வந்து, அதுவும் பணத்திற்காகவும் பதவியிற்காகவும் செய்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் எதற்காக அவர் செய்ய வேண்டும் என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. செங்கோட்டையன் உண்மையாகவே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அவரது ஆசை. எதற்காகவென்றால் கட்சி வெற்றியடைய வேண்டும். அதிமுக ஒருவேளை தோல்வியடைந்து விட்டால் எடப்பாடி நேராக சேலம் பண்ணை வீட்டிற்கு சென்று விடுவார். அங்கு தன்னை நிர்வாகிகள் சந்திக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிப்பார். அடுத்த 5 ஆண்டுகளில் கட்சியில் ஒட்டுமொத்த பதவியும் அதிகாரமும் இல்லாமல் செங்கோட்டையனாலும் மற்ற நிர்வாகிகளாலும் இருக்க முடியாது. அதிமுக வெற்றியடைந்தால்தான் கட்சிக்கு பலம், தோல்வியடைந்தால் கட்சியை ஓரம் கட்டிவிடுவார்.